சாம்பாருக்கு பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அது கூட வெங்காயம், தக்காளி, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய், சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு 3 விசில் வந்ததுக்கப்புறம் கல் உப்பு போட்டு மத்து போட்டு நல்லா கடைஞ்சிட்டு கத்திரிக்காய், கேரட், பலாக்காய், மிளகாத்தூள், சாம்பார் தூள் கிண்ணத்துக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் புளி, தேங்காய் கொஞ்சம் ஊற்றி கலந்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இது தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு ஒரு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து ஊற்றிடலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான சூடான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.